செலிபிரிட்டியா கஷ்டப்பட்டு லைஃப்ல நிறைய ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணி டைரக்டர்ஸை மீட் பண்ணி சான்ஸ் கேட்டு ஒரு லெவல் இருக்கக்கூடியவங்க தான் வர முடியும்னு போக காமாளித்தனமா பேசுறவங்க, அதுதான் மேம் சொல்லுவாங்க. வல்கரா பேசுறவங்க, யாரு வேணா வரலன்றது ஒரு பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்களும் வரலாம், ஈஸியா வரலாம், அது ஓகே. ஆனா இங்க யாரு வரான்றதா பிரச்சனை. இல்ல இப்ப ஒண்ணு இல்ல, வாட்டர்மெலன் திவாகர் என்னங்க சாதிச்சுட்டாரு? அவரை உள்ள கொண்டு போன நோக்கம் என்னன்னாக்கா, அவருக்கு ஜென்ரலாவே மரியாதை கொடுத்து பேச வராது. கண்டிப்பா அவரால் அங்க ஏதாவது ஒரு கச்ச முச்சா வரும். லைட்டா ட்ரிகர் பண்ணா போதும். ஆமா, யாரா இருந்தாலுமே அவன் இவன் அவனா இவனா. சோ இது வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஒரு பர்சனா அவங்க கொண்டு போல. இந்த ப்ராப்பர்ட்டி கேன் கிரியேட் அ ப்ராப்ளம். அது ஒரு இது. இப்ப பலூன் அக்கான்றாங்க, என்ன அவங்க சாதிச்சுட்டாங்க லைஃப்ல? வல்காரிட்டி அதுல ஒரு இது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து சொசைட்டி கண்டம் பண்ணுமே தவிர அவங்க ஏதோ ஒரு ஃப்ளூக்ல முன்னுக்கு அகோரி கலையரசன் கூட உள்ள போயிருக்காரு. ஆமா, அவர் ஒருத்தர். ஏன் எல்லாருமே அந்த மாதிரி இது கலையை பிராக்டிஸ் பண்ணணுமா என்னன்னு எனக்கு தெரியும். ஏன் எல்லாமே அந்த மாதிரி அகோரிகளா மாறணுமா? அவங்களுடைய அவங்களுடைய ரிலீஜியஸ் மாத்திக்கணுமா என்னன்னு எனக்கு புரியல. இவங்க என்ன